Hi friends, Boat brandல இருந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு பிரீமியம் டிசைனில் ஒரு ANC TWS லான்ச் பண்ணியிருக்காங்க. Boat Airdopes 131 Elite ANC 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி TWS வாங்குற பிளானில் இருப்பீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். வாங்க ஆரம்பிக்கலாம். பாக்ஸ் பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுற TWS பேக்கேஜிங் எப்படி பண்ணுவாங்களோ அதே போல் பண்ணியிருக்காங்க. பேக்கேஜிங் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த TWS பொறுத்த வரைக்கும் போட்டோட வெப்சைட் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி சேல் பண்ணுறாங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்குவாங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளாடி TWS வச்சுருக்காங்க. இது பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டைலிஷான லுக்கில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல கிளாஸி ஃபினிஷில் வந்து சார்ஜிங் கேஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா டைப் சி சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா டிப்ஸ், போட்டோட ஸ்டிக்கர், யூசர் மேனுவல் மற்றும் வாரண்டி கார்டு பாக்ஸுக்குள்ளாடி வச்சுருக்காங்க. சார்ஜிங் கேஸோட குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கிளாஸி ஃபினிஷில் வந்து சார்ஜிங் கேஸ் வந்து இருக்கனால சார்ஜிங் கேஸ் ஈஸியாக வந்து ஸ்க்ராட்ச் ஆக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்ட் டைமில் போட் லான்ச் பண்ண TWSல இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட்டாக வந்து ஃபீல் ஆகுது. சார்ஜிங் கேஸோட மேலே பார்த்திங்க அப்படின்னா போட் அப்படிங்கிற பிராண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா LED இண்டிகேட்டர் இருக்குது. சார்ஜிங் கேஸோட பாட்டமில் பார்த்திங்க அப்படின்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் மற்றும் ரீசெட் பட்டன் வந்து வச்சுருக்காங்க. இந்த இயர்பட்ஸோட குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இயர்பட்ஸில் இயர் டிடெக்ஷன் வந்து இருக்கனால நீங்கள் இயர்பட்ஸை வந்து காதில் வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சாங்ஸ் வந்து ப்ளே ஆகுது. அதே போல் காதிலேருந்து வெளியே எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக பாஸ் வந்து ஆகுது. அதே போல் யாராவது கால் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் காதில் வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா கால் வந்து அட்டன் வந்து ஆகுது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் இயர்பட்ஸோட டச் ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. லெஃப்ட் சைடு உள்ள இயர்பட்ஸை நீங்கள் 3 வாட்டி டேப் பண்ணிங்க அப்படின்னா கேமிங் மோட் ஆக்டிவேட் வந்து ஆகுது. ஸோ கேமிங் மோடில் பார்த்திங்க அப்படின்னா ஆடியோவில் வந்து எந்த ஒரு லேக் இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமிங் மோடில் கொஞ்சம் ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஷார்ப்பராக வந்து இருக்குது. அதே போல் இந்த இயர்பட்ஸில் மொத்தமாக 4 மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ANC இருக்கனால கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி விடுது. ஸோ கால் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நீங்கள் பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணும்போது கால் பேசினா கூட வெளியே உள்ள நாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கால் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக வந்து கேட்கல. பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை, ரீசெண்டான பேட்டரி லைஃப் இந்த TWSல இருக்குது. மொத்தமாக 60 மணிக்கூர் பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இயர்பட்ஸை ஒரு வாட்டி முழுமையாக சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 5 மணிக்கூர் பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த இயர்பட்ஸில் 13 மில்லிமீட்டர் கொண்ட டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸில் ANC வந்து இருக்குது. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணும்போது நார்மல் மோடில் வந்து இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ வந்து ரொம்பவே கிறிஸ்டல் கிளியரான ஆடியோ வந்து இருக்குது. குறிப்பாக பேஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பஞ்சியான ரொம்ப ரிச்சான பேஸ் வந்து இந்த இயர்பட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இயர்பட்ஸை லாங் டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா மோடு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் லாங் டெஸ்ட் பண்ணும்போது ஆம்பியன்ட் மோடுக்கு வந்து போகுது. இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சாங்ஸும் கேட்டுக்கலாம், பக்கத்தில் வந்து யாராவது பேசினாங்க அப்படின்னா அதையும் உங்களால் கேட்க முடியும். மறுபடியும் இயர்பட்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ANC வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணுது. ANC பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். மைல்டான சின்ன சவுண்டை மட்டும்தான் கண்ட்ரோல் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ANC இயர்பட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி உள்ள இயர்பட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு டிசைன், நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டியில் இயர்பட்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக வந்து இருக்கும். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.